Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியா செய்யக்கூடிய நான்வெஜ் மெனு தான் பார்க்க போறோம். சிக்கன் குழம்பு அண்ட் ஃப்ரை ஈஸியா 1 hourல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சைடு பை சைடு குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போடுறதுனால மசாலா உள்ள நல்லா சார்ந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் ஜூஸும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். அப்போ அந்த புளிப்பு நல்லா உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா டெண்டர் ஆகும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது இது மேரினேட் ஆகணும். ஃபேன் காத்துலேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகி உள்ளே நல்லா சார்ந்து வந்துடும். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. முழுசாகவும் சேர்க்கலாம், இல்லை பவுட்ரு பண்ணி கூட சேர்க்கலாம். முழுசாக சேர்க்குறதே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணுறதே ஓரளவு திக்னஸ் கொடுக்கும். ஒரு பொடியாக கட் பண்ண பொறுமை இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் பிளெண்டரில் 1-2 தட்டி கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இது கூடுதலாக நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறதுனால அடிப்பிடிக்காமலும் இருக்கும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலாவில் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் சிக்கன் லைட்டாக சீரான மாதிரி இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இப்படி செய்கிறதுனால அந்த மசாலாவில் இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா சிக்கன் ஜூஸியாக டெண்டராக குக் ஆகி வரும். ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது மேலே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கனாலும் எண்ணெய் குடிக்கும். ஹையில் வச்சிங்கன்னா ஈஸியாக கரிஞ்சு போயிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடு சாதமும் ரெடி ஆகுது. ஸோ குவிக்காக மேக்ஸிமம் 1 hourக்குள்ளே இந்த லஞ்ச் மெனுவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காவே தாராளமானதாக இருக்கும். இந்த சொல்லியிருக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்துட்டிங்கனாலும் குழம்போட டேஸ்ட்டை அப்படியே கெடுத்துரும். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும் சிக்கன். இப்போ மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் சிக்கன் அதுக்குள்ளே நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மணமாக கலர்ஃபுல்லாக சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். 1 hourக்குள்ளே சூப்பர் டெலிஷியஸான லஞ்ச் பிளாட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, புதினா துவையலோட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புதினா துவையலோட ரெசிபி கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.